நல்ல கூடு ஆயிரம் யாதவர்கள் காகம் பறக்காது காவேரி ஆர்களேந்து அழகுடைய யாதவர்கள் காவேரி ஆர்களேந்தார் அழகுடைய யாதவர்கள் காகம் மறக்காத காவேரி ஆற்றுக்குள்ளை ஆயிரம் வீட்டு யாதவர்கள் கரைபுரண்ட வெள்ளத்தையும் கடந்து வைகாசி மாதம் சாரல் மழை பொழிந்து காவேரி ஆற்றில கரைபுரண்ட வெள்ளம் அங்க ஓடுகிறது. அப்பொழுது யாதவர்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அந்த தேவதைகளை பிரம்பு கூடையிலே அடைத்து பிரம்பு கூடையை தலையிலே வைத்து தேவதைகளை முன்னால வச்சிருக்க குருளை இறங்கினார்கள். மின்வற்றி பின்பெருக வேண்டும் என் கலியுகமையை என் சாத்தாவுடைய அருளாலே சுந்தராட்சி தளவாமாடனுடைய கிருபையாலே மாடசாமி கிருபையாலே குலசேகரநாதர் அறிவிழந்த நாயகி அம்மாளுடைய அருளாலையும் கரைபுரண்டு வெள்ளத்தை கடந்து வாரார்கள். கடந்து வருகின்றார். கொண்டாட்டி புள்ள குட்டி கூடு எல்லாம் தப்பிச்சு வந்துட்டு ஆடு மாடு எல்லாம் வருகிறது. இங்க பாருங்க நவாப்பரசமன்னம் வாரா வருகின்றான். காலையில விடிஞ்சா கல்யாணமே பெண் கிடைக்கும் என்று வந்து பார்த்தான். அங்க ஒரு ஆள் கிடையாது. ஒத்த ஆள் கிடையாது. நாட்டுல அந்த அகப்ப அதாவது சிக்கச்சிலுக்க நாட்டிலே ஒரு ஆள் கிடையாது. ஆமா, ஆயிரம் வீட்டு யாதவர்களும் காலி பண்ணி போயிட்டாங்க வந்துட்டாங்க. நேர வந்தான் காரிக்கோனாருடைய அரமனைக்கு வருகின்றான். பேரம கூடைய தூக்கி பார்த்தான். இதான் பெண்ணுன்னு யாருக்குனே ஓலைப்பட்டையில எழுதி தொங்க விட்டுருக்கு பட்டயத்துல. அத படிச்சு பார்த்தான். பேரம கூடைய திறந்தான் பாருங்க. உள்ள இருந்த காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் விரட்டிட்டு அது என்ன நாய் கொலை? அதான் காய்ச்சி நாய். அதாட இப்படிதான் கத்தும். அப்படி விரட்டி வருது. நவாப்பா அரசம்படையோடு விரட்டி கொண்டு ஏ மந்திரி இந்த ஆயிரம் வீட்டு யாதவர்களும் கரைபுரண்ட வெள்ளம் கடந்து போயிருக்க முடியாதப்பா. உட்கார்ந்து இருப்பாங்க. கரைபுரண்ட வெள்ளம் வருதா எப்படி தப்பிச்சு போக முடியும்? எப்படி போக முடியும்? நம்ம படையை கொண்டுட்டு போவோம். அப்படி பின்னால விரட்டி வருகிறான். ஆயிரம் வீட்டு யாதவர்கள் அக்கறையில போய் நின்றார்கள். பார்த்தான் நவாப்பா அரச படை. இவர்களை போயிட்டாங்க. நம்மளும் தண்ணிக்குள்ள இறங்குவோம். ஆயிரம் படைகளோடு ஆத்துக்குள்ள இறங்கும் போது அவன் நவாப்பரசனுடைய படைகள் எல்லாம் என் ஆண்டவன் கலியுகமையன் சாத்தாவுடைய அருளாலே ஆத்துக்குள்ள இறங்கும் போது நவாப்பு படையதுதான் ஆயிரம் படைகளும் ஆத்தோடு அடித்து போக வெள்ளத்தில நீஞ்சி கொண்டு அசுரர் படைகள் எல்லாம் ஆத்தோடு போவுதையா. ஆயிரம் வீட்டு யாதவர்கள் அந்த ஆயிரம் வீட்டு யாதவர்கள் அழகுடனே ஒன்று சேர்ந்தார். ஆத்துக்குள்ள தத்தளிக்கு தண்ணிக்குள்ளோட போகுது. யாதவர்கள் வந்தாரானால் அவர்களுடைய சுவாமியுடைய அருளால வந்தார்கள். ஐயன் சாத்தாவோட வந்தாங்க. ஆமா, இவன் வர முடியுமா? அது எப்படி வர முடியும்? ஆத்தோட அடிச்சு போகுதுவும் படை பூரா வெள்ளத்துல போகுது. ஆமா, அசுர ஆயிரம் படைகள் அத்தனையும் தத்தளிச்சு தண்ணிக்குள்ள போகுது. தண்ணியில மேந்துக்கிட்டு போற ஆத்துல அரிச்சு கொண்டு போகுது. ஆமா, இவர்கள் ஆயிரம் வீட்டு யாதவர்களும் கரைபுரண்ட வெள்ளத்தை கடந்து கலியுகமையன் சாத்தாவுடைய அருளாலே சுந்தராட்சி அந்த அளவாமாட சுவாமியுடைய அருளாலே அறிவளந்த நாயகி குலசேகரநாதருடைய கிருபையாலையும் ஆயிரம் வீட்டு யாதவர்கள் எங்க வாரார்கள் பாருங்க. காவேரி ஆத்தாங்கரை கிடந்து ஐயா காவேரி ஆத்தாங்கரை
அந்த பாதையாக வாராரை யாதவர்கள் எங்க எங்க வாராரா திருச்சி தான் கடந்து திருச்சி வழியாக கோவரங்குறிச்சி பாதையாக மதுரை வந்தல்லவோ மீனாட்சி அடிபணிந்து மீனாட்சி சொற்கரையோ யாதவர்கள் வணங்கிக் கொண்டு திருமங்கலம் பாதையாக திருப்பரங்குன்றம் வந்தல்ல திருப்பரங்குன்றம் முருகனையும் வணங்கிக் கொண்டு திருச்சி வழி கடந்து அங்கிருந்து பயணமாகி ஆயிரவீட்டு யாதவர்கள் குலதெய்வத்தை பெரம்புக்குடையில வைத்துக் கொண்டு குட்டி கூடு ஒண்டாட்டி பிள்ளையோடு அதாவது திருச்சி பாதையாக துவரங்குறிச்சி மதுரை வந்து மீனாட்சி அம்மனை சொற்கரையும் வணங்கி கொண்டு திருமங்கலம் பாதையாக திருப்பரங்குன்றம் வந்து முருகனை அடிபணிந்து என் முருகனை வணங்கிக் கொண்டு விருதுநகர் தான் கடந்து சாத்தூர் மார்க்கமாக விருதுநகர் பாதையாக அங்கிருந்து புறப்பட்டார் ஆயிரவீட்டு யாதவர்கள் சாத்தூர் வழியாக கோவில்பட்டி பாதையா கழுகுமலை வந்தல்லவோ வெங்கடாசலபதியை வணங்கிக் கொண்டு ஆயிரவீட்டு யாதவர்கள் அங்கிருந்து பயணமாய் அங்கிருந்து சங்கரங்கோவில் வாராரு திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கி கொண்டு விருதுநகர் தான் கடந்து சாத்தூர் மார்க்கமாக சாத்தூர் வழியாக வருகின்றார் கோவில்பட்டி கழுகுமலை வெங்கடாசலபதியை வணங்கிக் கொண்டு ஆயிரவீட்டு யாதவர்களும் சங்கரங்கோவில் வந்து சங்கரனைனார் கோமதி அம்மாள் அடிபணிந்து அந்த பாதையாக எங்க வரார் பாருங்க எங்கே வருகின்றார் ஐயா சங்கரங்கோவில் வந்தல்லவோ அவள கோமதி அடிபணிந்து அங்கிருந்து பயணமா ஆயிரவீட்டு யாதவர்கள் பண்ணி கறந்த புதிர் கடந்து தேவர்குளம் பாதையாக முப்புறம் கோட்டை வந்து மானூர் வழியாக தச்சநல்லூர் பாதையாக தச்சநல்லூர் ஆயிரம் வீட்டு யாதவர்கள் அவர் தச்சநல்லூர் தனை கடந்து சாலவழி ரோட்டு எங்க எங்க வாராரானோ திருநெல்வேலி வந்தல்லவோ திருநெல்வேலி டவுன் பாதை அதன் நெல்லையப்பரை காந்திமதியோ அடிபணிந்து வணங்கிக் கொண்டு ஆயிரவீட்டு யாதவர்கள் பாளையங்கோட்டை பாதையாக பிஎம் சத்திரம் பாதையா சேதிநல்லூர் வழியாக தாதங்குளம் வந்தல்ல தாதங்குளம் வந்தல்ல இந்த யாதவர்கள் ஒன்று சேர்ந்தார்
தாதங்குளம் வந்தாச்சு. தாதங்குளம் வந்தாச்சு. ஆமா. எங்க இருந்து வராங்க பாருங்க. ஆமா. சங்கரன்கோவில். ஆமா. அங்கிருந்து பயணமாகி வன்னிகரந்த புதூர். ஆமா. தேவர்குளம் பாதையாக கோட்டை வந்து மானூர் வழியாக தச்சநல்லூர் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி டவுன்ல அடிபணிந்து சாமி கும்பிட்டு பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் சேதியநல்லூர் பாதையாக தாதங்குளம் வந்தார்கள். தாதங்குளம் வந்தாச்சு. தாதங்குளத்துக்கு அப்பால் கொஞ்சம் தள்ளி ஒரு அடுத்த ஒரு அழகா உள்ள இடம் சரியான காட்டில் காடா இருந்திருக்கு. முள்ளுச்செடி காடா இருந்திருக்கு. அதாட முள்ளுச்செடி இருந்ததுனாலதான் அதுக்கு பேர் காடு. நேர வந்தார்கள் 1000 வீட்டு யாதவர்கள். யாதவர்களும் வந்தார்கள். இவ்வளவு காடு வந்தாச்சு. இவ்வளவு காடு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து போவோம். அங்க தங்கி பிறகு போகும். ஆமா. காட்டிலே தன் தலையில வைத்திருந்த சுமைகளை அவங்க தேவதைகளை வச்சிருந்தாங்க இல்லையா, கீழே இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொரு ஆளும் முன்ன போனதுனால ஒவ்வொரு இடத்துல இறக்கி வைக்க அப்படியே அமர்ந்துட்டாங்க. ஆமா. அப்படி அமர்ந்திருக்கும் போது இருக்கின்ற போது அங்கே சாப்பிட்டு இளைப்பாரி அதுக்கு அப்புறமா போனோம். ஆமா. பிறகு கொஞ்சம் வெயில் தார போமே. ஆமா. அப்படின்னு இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த சாத்தாவை வச்சுக்கிட்டு குளத்தாங்கரையோர் வந்து ஒரு ஆள் இருந்துட்டார். கரைக்கு வந்துட்டாப்ல. அவர் தான் காரிக்கோணர். ஏன்னா முன்ன கூட்டி நடந்துட்டாரு. கலியுகமையன் சாத்தா பிரம்பு கூட இருக்குல்ல. ஆமா. முதலா வந்து குளத்தாங்கரையில வந்து உட்கார்ந்துட்டார். குளத்தாங்கரையில இளைப்பாரினார். அடுத்தபடியா ஒரு ஆளு சாமியை வச்சிருந்தாரு. ஆமா. சுந்தராஜி. சுந்தராச்சம்மன். அவரை ஊருக்கு மேற்க அருவளந்த நாயகி குலசேகரநாதர் பெருமாள். அதுக்கு அடுத்தால உட்கார்ந்துட்டாரு. அடுத்தால ஒரு ஆளு பெருமக்குடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுல உட்கார்ந்தாச்சு. மாடசாமியை வச்சுக்கிட்டு அம்மாள் இருந்த இடத்துல பக்கத்துல இருந்துட்டார். சுந்தராஜி பக்கத்திலே உட்கார்ந்துட்டார். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இளைப்பாரி இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டாங்க. அடுத்தபடியாக இந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டுமே என்று 1000 வீட்டு யாதவர்களும் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சாங்க. கரையில வச்சிருந்த பெரம்பு கூடையில வச்சுக்கிட்டு இருந்தாரே காரிக்கோணர் சாத்தா வச்சிருந்தாப்லே. அப்படி தூக்கும் போது சாத்தா கூட வர மாட்டேக்கு. கூட உட்கார்ந்துட்டு. ஆமா. அவருக்கு ஒன்னும் ஓடல. பாத்தியாளா? எல்லாம் அவர் அருள்தான். இனிய முடி இன்ஜின் நல்ல பர்சாத்தா இருக்கு, சூடாயுது. குளத்தாங்கரையில பெரம்பு கூட இருந்துகிட்டு வரமாட்டேங்க. என்னாச்சு தெரியலையே. அங்க அம்மாள் வச்ச அந்த பெரம்பு கூடையும் எந்திக்கல. சுந்தராச்சம்மனை தூக்குதாப்புல தூக்க முடியல. அப்படியே பெரம்பு கூட கீழே உட்கார்ந்துட்டு கீழே அப்படியே உட்காருது. அதுல ஒரு யாதவருக்கு ஆதாளி வருது. அருள் வருது. அப்பா, இந்த எனக்கு பிடித்தமான இடம். அந்த ஊரை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். நீங்களும் இங்கதான் இருக்கணும். என் கூட இருங்க அப்படின்னு அருள் வாக்கு கொடுத்தார். அன்று முதல் 1000 வீட்டு யாதவர்களும் அந்த ஊரில் வாழ்ந்து வர்றார்கள். சாத்தாவுக்கு கோயில் எங்க அமைத்தார்கள்? கரை ஓரம் கரை சருவிலே இறக்கினார். ஆமா. குளத்தாங்கரை ஓரத்துல கரையில மட பக்கத்துல ஒரு சருவிலே வைத்தார். ஆமா. சரிதான். அதனால இந்த சுந்தராஜ் இருக்காளே அம்மா, அவ இருந்த இடத்துல அம்மாளுக்கு அங்க கோயில் கட்டியாச்சு. ஆமா. சிவன் தலை அமைக்கணும். சரி. யாருக்கு? குலசேகரநாதருக்கும் அருவளந்த நாயகி இருக்காளே அவளுக்கும் கோயில் கட்டினார். அப்படியே கோயில் அமைத்து 1000 வீட்டு யாதவர்கள் இந்த ஊரு நமக்கு பிடித்தமான ஊர். ஆனா இது வெறும் காடா இருக்கு. அண்ணன் சாத்தாவை தூக்கிட்டு வந்தாரே காரிக்கோணர். அவரால தான் இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். சாத்தா வரமாட்டேன்ல. அம்மா ஐயா எங்க இருக்காரு? அப்ப அவர் பேரை சேர்த்து கலியுகமைய ஐயன் சாத்தாவுடைய பேரும். அதனால தெற்கு காரிசேரி. ஆமா. ஓஹோ. அந்த ஊருக்கு பேரு ஐயா பேரு தான். சரி. 3 பேர் பேரையும் சேர்த்து தான் தெற்கு காரசேரி. காரிக்கோணர், சேரிக்கோணர், கட்டழகு, களியக்கோணர். அதான் காரிசேரி அப்படின்னு பேர் கொடுத்தார். இப்ப தெற்கு காரிசேரி. அதான். ஏமனா அவர் களியக்கோணாருடைய பேரு தான். அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் பேரு. அதான். அவங்களால தான் அங்க வந்து வாழ்ந்தார்கள். ஆமா. அந்த ஊரை விட்டு வந்தோம். அதான். காரிக்கோணார், சேரிக்கோணார், கட்டழகு, களியக்கோணாருடைய திருநாமத்தை வைக்க வேண்டும் என்ற 1000 வீட்டு யாதவர்களும் காரிசேரி என்று பேர் கொடுத்து பேர் நாமம் கொடுத்து அந்த காரிசேரியில
காரசரியிலே குளத்தாங்கரையிலே அமர்ந்தார் கழிவுகையன் சாத்தா சாத்தா குலசேகர பெருமாள் அருவளந்த நாயகிக்கு ஆலை அமைத்து சுந்தராச்சம்மனுக்கு அம்மனுக்கும் தலவாய் மாடனுக்கு தனியாக ஆலை அமைத்து கோவில் கட்டி அங்கே ஆண்டு வாரார்கள் 1000 வீட்டு யாதவர்களும் 1000 வீட்டு யாதவர்கள் காரிசரி ஊராதியிலே குளத்தாங்கரையோ கழிவுத்த ஐயன் சாத்தா கோயிலது அமைத்தல்லவோ குலசேகர பெருமாளுக்கு ஆலயம் தான் அமைத்து அந்த அருவளந்த நாயகியோ சுந்தராஜி அம்பருக்கு தனியாக கோவில் கட்டி காரிசரி ஊராதியிலே அந்த காரிசரி ஊராதியிலே 1000 வீட்டு யாதவர்கள் சொத்து சுகம் காடு கரை எல்லாம் வந்தாச்சு. ஆமா, ஏன்னா கோயில் அப்படி கட்டி இருக்காங்கல்ல. ஆமா, கோயில் கட்டிட்டாங்களா. குலசேகர பெருமாளுக்கு அறிவளந்த நாயகிக்கு அதாவது கோவில் கட்டி கொடிமரம் அமைக்க வேண்டும். அதாவது தெப்ப குளம் அமைச்சாச்சு. ஆமா, அதே மாதிரி கொடிமரமும் வெட்டி வைக்கணும், வெட்ட வேண்டும். ஏன்னா எந்த கோயிலா இருந்தாலும் கொடிமரம் இருந்தா தான் அம்சம். சிவன் ஆலயம் இல்ல, அதுக்கு ரொம்ப அருள் கிடைக்கும். ஆமா, கொடிமரம் இருக்க கோயில் தான் பெரிய கோயில். அதனால அந்த காரிசரியில யாதவர்கள் பார்த்தார்கள். நம்ம சுவாமிக்கு தெப்பக்குளம் அமைச்சாச்சு, கொடிமரம் அமைக்க வேணுமே என்று கொடிமரம் வெட்டுவதற்காக 1000 வீட்டு யாதவர்கள் எங்க வரார்கள் பாருங்க. எங்கே வருகின்றார்? ஐயா, கொடிமரமும் வெட்ட வேணும். 1000 வீட்டு யாதவர்கள் ஒன்றாக சேர்ந்தல்ல அம்பல கோனார் தலைமையிலே 7-14 சக்கர உள்ள வண்டி எருமமாடு தான் அமைத்து 7 நல்ல வண்டி போட்டி சொரிமுத்தையங்க கோவிலிலே அத சொரிமுத்தைய கொடிமரமும் வெட்ட வாரா. அங்க கொடிமரமும் வெட்டவாரா. அதாவது அம்பலக்காருடைய ஆலோசனை பிரகாரம் என்ன அம்பலக்கார் தலைமையில 7-14 சக்கரம் உள்ள வண்டி. ஆமா, எருமக்கிடா அவன் வண்டி மாட பயன்படுத்தி சொரிமுத்தையனுடைய கோவில்ல போய் எவனா கொடிமரம் வெட்டணும்னா அங்கதான் போனோம், காவுக்குள்ளதான் போனோம். மரம் வெட்டணும்னா எங்க போனோம்? 7 மலம் காவுக்குள்ள போகணும். ஏமா, நான் யாதவர் மட்டும் போக முடியாது, நான் மட்டும் போக முடியாது. நம்ம ஆசாரி வரணுமே, அவர் வந்தாதான் நடக்கும். நீர் கண்டிப்பா வரணும் போறோம். அதாட மரத்துக்கு இவர் தான் நல்ல பாப்பாரு, மரத்தை நல்லா பாப்பாரு. என்ன மரம்? ஆமா, இதுக்கு முன்னாடி 5-6 மரத்தை பாத்துருக்காரு. அப்ப ஐயா ஆசாரிய வண்டியில ஏத்துங்க. ஆசாரியா ஏறுங்க அப்படி ஆசாரியை ஏத்தி கொண்டு ஓடாடி கையில எடுத்து பொங்கலிட பானை எல்லாம் சேகரிச்சு கொண்டு போகணும்ல. அப்பமெல்லாம் வண்டி மாடு தானே. மலங்காவுல என்ன இருக்கு? காரிசரியில இருந்து யாதவர் பெருமக்கள் கொடிமரம் வெட்ட அங்க எங்க வரார்கள்? 7 மலங்காவுக்கு ஐயம்பந்தி வாசலுக்கு வர்றாங்க. சொரிமுத்தையன் காவுக்கு வராங்க. அங்க வர்றாங்க பாவனாச மலையில டேம் பக்கத்துல. அப்படி கொடிமரம் வெட்ட வரும்போது அப்படி வரக்கூடிய போது மரம் வெட்ட வேணும் உடம்புடனே வருகிறாரே. கொடிமரமும் வெட்டுவதற்கு சொரிமுத்தையன் காவுக்குள்ள வண்டி மாடு ஓட்டிக்கொண்டு வருகிற வேளையில் கொடிமரம் வெட்டும் போது அந்த சொரிமுத்தையன் காவுக்குள்ள சொரிமுத்தைய என்ன காரணங்கள் நடக்குதா?
காரணங்கள் நடக்குதானா கொடிமர வெட்டுவதற்கு 8 நாளா மறந்தாடுதாங்க கிடைக்கல ஐயா ஆசாரி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு எங்க தெரியுது மரம் நல்ல மரமா பாருங்க ஐயா அதான கனவு இருக்கக்கூடாது கொடிமரத்துக்கு ஏற்ற மரமா இருக்கணும் நல்ல தேக்கு மரமா இருக்கணும் உமக்கு வைரம்லாம் பார்க்க தெரியுமா ஐயா அதானே தெரியாதா அப்படியே ஒவ்வொரு மரமா பார்த்தாங்க அழகான மரத்தை கண்டுபிடித்தார் ஏனே இந்த மரம் தான் கொடிமரத்துக்கு ஏற்ற மரம் இது நம்ம ஊருக்கு ஏத்த மரம் ஆமா இதத்தான் நம்ம சுவாமி சிவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கனவு இல்லையா அதானே வீசினது 2 கோப்பு தான் வீசி இருக்கு ஆமா மொழி விட்ட மாதிரி இருக்கு மரம் எப்படி இருக்கு நம்ம சுவாமிக்கு ஏத்த மரம் வலுன்னு இருக்கு இந்த மரத்தை விட்டோம்னா ஓங்கி வறந்து போயில இருக்கு இந்த மரத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்க வேற மரம் நமக்கு கிடைக்காது ஆமா அப்படின்னு மரத்தை பார்த்தாச்சு சரி அப்படி மரத்தை பார்த்து பொங்கலிடும் போது பானை ரெண்டா உடையுது பானை தேங்காய் உடைக்கும் போது கண்ணோட பிச்சுக்கிட்டு போகுது என்னப்பா இன்னும் அருவியே சரியில்லையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் கண்டுக்கிட கூடாது அடுத்தால ஒரு தேங்காய் உடைச்சாச்சு அப்படி பொங்கலிட்டு வழிபாடு செய்து மரத்தை வெட்டும் போது கோடாளி கொண்டு போடும் போது கோடாளி யார் காலில் வருது யாருடைய காலில் வருது அம்பலக்கோனார் கால் இடர் பெருவிரல்ல கோடாளி பட்டுட்டு உருதம் வாசிட்ட அப்படியே ரத்தம் வடியுது அணிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னமோ தெரியலையே என்ன மாயமோ தெரியலையே சரி இதெல்லாம் நினைக்க கூடாதப்பா அந்த பானையும் வந்துட்டு ஆமா ஆமா தேங்காயும் கண்ணோட செதறிட்டு பானை ரெண்டா போச்சு தேங்காய் கண்ணோட போச்சு ஆமா இவ இடது கால் பெருவிரல்ல ரத்த வடியுதே கோடாலி பட்டு என்ன மாயம்னு தெரியலையே சரி பரவாயில்ல இதெல்லாம் நினைக்க கூடாது ஆமா மரத்தை வெட்டியாச்சு வண்டியில ஏத்தியாச்சு ஆமா அந்த மரத்தோடு யாரு வாரா பாருங்க அந்த மரத்துல யாரு வருகிறார் மரத்தை வெட்டி கொண்டு வரக்கூடிய அந்த மரத்தில அவர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா வந்தாங்களே வண்டியில ஏத்தி புறப்பட்டு வரும்போது வரக்கூடிய போது அந்த மரத்தோடு யார் வாரா பாருங்க யாரெல்லாம் வருகிறாள் சப்பானி மாடசாமி தாயான வியாஜியும் அழகுட்டிய மாடத்தீயோ முண்டனல்ல சுவாமியோடு தேவாத வருகுதையா கொடிமரத்தை வெட்டி கொண்டு யாதவர் வரும்போது சொரிமத்தை எங்காவு விட்டு சப்பானி மாடசாமி அவர் ஆதாடி ஓட்டல்ல பின்னால வாராரு வண்டிக்கு பின்னாலே ஜப்பானி மாடலோடி மாடத்தியம்மாள் வாராளே பேச்சியோடு முண்டனுமா முண்ட சுவாமி வாராளே அந்த ஆட்ட நல்ல பாட்டத்தோடு கொடிமரத்தோடு வந்தல்ல வண்டி மாட இறக்கியல்ல அந்த சிவனுடைய ஆலயத்தில் அந்த கொடிமர நாட்டியல்ல கும்பாபிஷேகம் செய்தல்லவோ அந்த சிவனுடைய ஆலயத்தில் கொடிமரம் தான் வைத்தார் கொடிமரம் தானே கொடிமரத்தை நாட்டி வைத்தார் அங்கிருந்து வெட்டி கொண்டு வந்ததை கொடிமரம் வச்சு சிவன் ஆலயத்துல
சிவனுடைய ஆலயத்துல காரேசேரியில காரேசேரியில ஆமா சரி தெப்பக்குளம் அமைத்து குடிமரம் வைத்து கும்பாபிஷேகம் செய்து ஆமா 1000 வீட்டு யாதவர்களும் ரொம்ப செக்க செழிப்போடு ஆண்டு வருகிறார்கள். அவன் ரொம்ப செழிப்பு. ஆனா அந்த பின்னால வந்துச்சே தேவாத என் ஜப்பானி மாடே ஜப்பானி மாடே அவர் மெதுவா அப்பதான் சேட்டை பண்ண ஆரம்பிக்கார். நொண்டியன் சும்மா இருக்க மாட்டான், அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஆமா சேட்டக்கார மனுஷன். அதான சரி என் ஜப்பானி மாடு சுவாமி என்ன ஆதாடி போடுகிறார் ஐயா. எப்படி ஆதாடி போடுகிறார்? காரேசேரியில ஊரில இரவு நேரத்திலே நடமாடு மக்களை எல்லாம் அவர் ஆதாடி ஓடி வாரா சப்பானி மாட சுவாமி ஆன போட அலறுவாரா பூனை போட பதுங்குவாரா ஆதாடி ஓடுவாரா ஆதாடி அழகு உள்ள சப்பானி மாடு ஆதாடி போடுவாரா அழகு உள்ள சப்பானி மாடு போல பதுங்குவாரா புலிப்பாச்சல் வாயுவாரா சப்பானி மாடு சாமி சப்பானி மாடா அதாடி போட்டுறான் அட்டாதுடி பண்ணட்டும் இவ்வளவு ஆதாடி போட்டாரு அங்க ஆதாடி போடலாமா? அப்படி போட்டா தானே தெரியும். பார்த்தா சுந்தராஜி என்ன செய்தா? அவ கூப்பிட்டா மகனே ஏ தாயி இப்படி எல்லாம் ஆதாடி போடாத, அட்டாதுடி பண்ண கூடாது, சேட்டை பண்ண கூடாது. அதானே சப்பானி மாடா சப்பானி மாடா ஒற்ற காலை சரிச்சுக்கிட்டு சக்கடி ஏன்னா சப்பானி மாடா அப்படித்தான் வருவாரு. சப்பானி மாடா அப்படித்தானே, அதான் அவளுக்கு பேரு சப்பானி மாடை. நொண்டி ஆடினா பாக்க அப்படி இருக்குமா? அதாட சரி ஆதாடி போடுறாரு அல்லற சில்லற பண்ணி வருகிறார். சேட்டை ஓவரா இருக்கு. சுந்தராஜி பார்த்தா சரி அம்மா சுந்தராட்சி அம்மா இரவு நேரத்துல ஊருக்குள்ள சேட்டை செய்து காத்தா கருப்போ தெரியலையே அப்படின்னு மக்கள் எல்லாம் சுந்தராஜிட்ட போய் அழுது முறையிட்டார்கள். சுந்தராஜி பார்த்தா தாயே எப்பா ஊர் மக்கள்கிட்ட ஆதாளி எல்லாம் போடாத, என் மக்கள் இவங்க எனக்கு பொன் மக்கள். ஆமா சுந்தராஜி இந்த 1000 வீட்டு யாதவரையும் நான் கண்ணு கருத்துமா காக்க வந்த தெய்வம், கட்டி காக்க வந்த தெய்வம். இங்க வந்து ஆதாளி போடக்கூடாது, உன் சேட்டெல்லாம் இங்க பலிக்காதப்பா. ஆமா நீ வந்துட்ட என் வாசல்ல இரு. ஆமா வந்த தேவதை எதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பூஜை வாங்கி தரேன். கண்டிப்பா உனக்கு பூஜை உண்டு. அந்த பூஜையை வாங்கிக்கிட்டு உனக்கு பூஜை தரல இங்கே இருங்க. ஆமா அப்படின்னா சரி சுந்தராட்சியுடைய பேச்சை கேட்டு அழகு பிள்ளை என் சப்பானி மாடு சப்பானி மானசாமி வந்த தேவதைகளுக்கு அங்க ஒரு பூஜை பலிகளை கொடுத்தார்கள். பலிகள் எல்லாம் கொடுத்தார்கள். அதனால பூஜையை நடக்கும் போது பூஜைகளை ஏற்றுக்கொண்டு சுந்தராட்சி அம்மாளுடைய வாசலில அம்மாளுடைய ஆலயத்திலே காவல் தேவதையாக சப்பானி மாடன் வந்தார். அம்மையான பியாச்சியோடு சத்ராவி முண்டசாமி தாயான பேச்சி மானத்தி வந்தார். காரிசரி ஓராதீடு எந்தாய் சுந்தராஜி அருளாளே சுந்தராஜி அம்மா வாசல் அமர்ந்து அப்படி நிலையத்தை பெற்று இருக்கின்ற போது யாதவர்களுக்கு ரொம்ப செழிப்பு, ஏகப்பட்ட செழிப்பு காரேசேரி ஊரில். ஆமா என் கலியுகமையின் சாத்தாவுடைய கிருபையால சுந்தராட்சி தாயுடைய அருளாலே மாடசாமியுடைய கிருபையாலே அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் வயக்காடு ஆடு மாடு வீடு வாச தோட்டம் துறவு வயக்காடு ஏகப்பட்டது. எதுலையுமே அவங்களுக்கு குறை கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது. செழிப்போடு ஆண்டு வருகிறார்கள் 1000 வீட்டு யாதவர்கள். எப்படி 1000 வீட்டு யாதவர்களும் அங்க ஆண்டு வரும்போது வரக்கூடிய போது 1000 வீட்டு யாதவர்கள் ஆண்டு வரும் நாளையில் 1000 வீட்டு யாதவர்கள் சிவனல்ல கோவிலுக்கு நல்லதொரு அபிஷேகம்
அழகுடனே நடத்தி வாரார் 6 கால பூசைகளும் சிவனுடைய ஆலயத்தில் சொத்து சுகம் யாராலோ சொத்து சுகம் யாராலோ 1000 வீட்டு யாதவர் சொத்து சுகம் யாராலோ சொத்து சுகம் யாராலோ 1000 வீட்டு யாதவர்க்கு யாதவர்களுடைய அந்த செழிப்பால் சிவன் கோயில்லையே ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஆமா, சிவன் சொத்து. ஆமா, எல்லாம் இவங்கள வச்சுதான். அரமளத்தாளுக்கு சொத்து ஏகப்பட்டது இருக்கு. அறிவளந்த நாயகி. ஆமா, அதனை கேட்கவா செய்யணும். குலசேகரநாதருக்கு அரமளத்தாளுக்கு சொத்து ஏகப்பட்டது. பூஜை நிறைய கொடுக்காங்க. 6 கால பூஜை. 6 கால பூஜை டெய்லி நடக்கும். அவர்களுக்கு சொத்து சுகம் நகை நட்டு பொண்ணு பொருள். ஆமா, சொத்து பட்டா. ஆமா, பொண்ணு பொருள் பாதுகாத்து வரார்கள். வருகின்றார்கள். சிவன் கோவிலுக்கு கருவேலம்பட்டரில் லாக்கர் அமைத்து எவனா பணம் பாதுகாப்பாக்கணும்ல, அதுக்கு தான் லாக்கர். லாக்கர் அமைத்து சுரங்கப்பாதை இருக்கு. ஆமா, சுரங்கப்பாதை இருக்கு. குலசேகரநாதர் இன்னைக்கும் காரசேரி ஊரில் சிவன் கோயில்ல அங்க சுரங்கப்பாதை இருக்கிறது. எப்ப அவர் கோயில பார்க்கவே முடியாது, அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட வர்ணிப்பு எல்லாம் அந்த 1000 வீட்டு யாதவர்களால் உருவாக்கப்பட்டது. எல்லாம் வாழ்தான் உண்டாக்கப்பட்டது. அதான் சரி. அது மட்டும் இல்ல, வேற என்ன? கருவேலம்பட்டரில் லாக்கர் அமைத்து காரசேரி ஊரிலே சொத்துக்கள் நிறைய. லாக்கர் அப்படி அவருக்கு அடிக்கடி நாக்கு வலுவும். அதான் இப்படி சொத்து சுகத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். நிர்வாகம் செய்யணும்ல. ஆமா, அதுக்கு ஆள் வேணும்ல. இந்த நிர்வாகத்தை பார்ப்பதற்கு அரசு அதிகாரியாக நிர்வாக அதிகாரியாக யாரு பார்த்து வரா தெரியுமா? யார் அங்கே பார்த்து வருகிறார்? பிள்ளைமார் வம்சத்திலே பிறந்த சொல்லமுத்து பிள்ளை. சொடலமுத்து பிள்ளை அவர்கள் தான் நிர்வாகியா பணியாற்றி வரார்கள். அதனால பிள்ளைமார் வம்சத்திலே அங்கே பிறந்த அதாவது சொத்துக்களை நிர்வாகி பண்ணி வருகிறார்கள். நிர்வாகம் பார்த்து வருகிறார்கள். ஐயா சொல்லமுத்து பிள்ளையா அந்த அழகுட இருக்கும் போது அங்கே அழகுட இருக்கும் போது சொல்லமுத்து பிள்ளையா நிர்வாகியா பணியாண்டி இருக்கிற வேளையில் இவருக்கு உதவியா இருக்கக்கூடிய காரசேரி ஊராதியில் யாரையா ஆண்டு வரும் நாளையில் வீட்டு என்ன காரணங்கள் நடக்குதோ என்ன காரணங்கள் நடக்குதானா? இவருக்கு உதவியாக சொல்லமுத்து பிள்ளைக்கு உதவி யாரு இருக்கா? அதாவது காரசேரி கற்பகத்தேவர். கற்பகத்தேவர். அவர் உதவி கொஞ்சம் பெரிய உதவி. கண்டிப்பா வேடம் இல்ல. சரி, அடுத்தபடியா கேட்டீங்களோ? யாரு? நம்ம சேரகுளம். சேரகுளம் பக்கத்துல இருக்க காரசேரி பக்கத்துல பேர் வாங்கின ஊர் சேரகுளம் இருக்கானே தங்கம். சேரகுளம் சிதம்பரத்தேவர். சிதம்பரத்தேவர் தலையாரியாக பணியாற்றி வருகிறார். காரசேரி கற்பகத்தேவர், சேரகுளம் சிதம்பரத்தேவர். சிதம்பரத்தேவர் தலையாரியாக பணியாற்றி வரும்போது இந்த கோங்கன்மார்கள் ஆண்டு வந்தாங்க இல்லையா, 1000 வீட்டு யாதவர்கள். அவங்களுக்கு சொத்து ஏகப்பட்டது. பிள்ளைமார்கள் இடத்துல கொண்டு தான் இவங்க கொண்டு பணம் கெடுத்துவாங்க. அக்காலத்துல. ஆமா, சரி. அதாவது இருசால் அப்படின்னா பணம். தீர்வு கட்டணும். அந்த சொத்துக்கு தீர்வு கட்டணும். அதனால யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க? பிள்ளையாள்கிட்ட கொண்டு கொடுக்காங்க. சொல்லமுத்து பிள்ளையிட தான் கொடுக்கணும். அவர்தான் கணக்க பிள்ளை. அவர் சொல்லமுத்து பிள்ளை என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செய்தாரு? யாதவர் பேர்ல போட மாட்டார். அவர் பேர்ல போடுதாரு. தன் பேர்ல அங்கே எல்லாம் ரசவதி பண்ணிக்கிடுவார்.
வர வைக்காரு. ஆமா அவர் பேர்ல அங்க இருசா கட்டிக்கிட்டு வராரு. இருசா அவர் பேர்ல கட்டினதான ரசூதி அவர் பேர்ல அங்க மாத்திக்கிட்டு வருது. அப்பதானே மாறும். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் யாரு பாக்கா? என் தலவா மாடசாமி பாத்துக்கிட்டு இருக்காரு. மாடசாமி பாக்காரு. அதான் மனுஷனை ஏமாத்திரலாம், தெய்வத்தை என்னைக்கு ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது. அவர் பாத்துக்கிட்டே இருப்பார் ஐயா. அவர் கண்ணை வச்சு பாப்பார்ல. யாரு புண்ணியம் செய்தா யாரு பாவம் செய்தான்னு பாத்துக்கிட்டே இருப்பார்ல. யார் யார் என்ன செய்தான்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. யாதவர்கள் மேல போடாம இந்த ரசூதிய பூரா சொல்லமுத்து பிள்ளை பேர்ல போட்டுட்டு இருக்காரு. பிள்ளையாள் மேல போட்டாரு. ஆமா ரசூதி பணத்தை பூரா அவர் பேர்ல அங்க கட்டிக்கிட்டு வராரு. வர வச்சுக்கிட்டே இருக்காரு. என் மாடசாமி இதை பாத்துக்கிட்டே இருக்காரு. அறிந்து கொண்டே இருக்காரு. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது கொண்டிருக்கின்ற போது இந்த பிள்ளைமார பழி வாங்கணும், வாங்க வேண்டும். அப்படி இருக்கும் போது காரேஸ்வரி ஊர்ல என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கிறது? 7 வருடமா மழை கிடையாது. மழை என்பது பெய்யவில்லை. பஞ்சம் வருது, கோடை வருகிறது. ஐயா 7 நல்ல வருடம் மழையது இல்லாம பஞ்சமான பஞ்சமாதி அங்க பஞ்சமான அழகை அழகுடைய யாதவர்க்கு பஞ்சமான அழகுடைய யாதவர்க்கு அப்படி பஞ்சத்துல 7 வருடம் மழை இல்லை. மழை என்பது இல்லை. இந்த காரேஸ்வரி சிவன் கோயில்ல திருவிழா நடைபெறும் போது வருகின்ற போது திருவிழாவில தாசி பெண் தாசி பெண்கள் நடனம் ஆடுவது பழக்கம். பழக்கம். எந்த சிவன் கோயிலையும் நாட்டிய வைப்பாங்க, அதான் தாசி பெண்கள். தாசி பெண்கள் அவ நாட்டிய ஆடி வாரா வருகின்ற அவளுக்கு தீராத வைத்த வழி வருது. தீவார வைத்த வழிக்கு மாடசாமிக்கு நேர்ந்து விட்டா ஒரு பண்ணி நேர்ந்து விடுதா. பண்ணி நம்ம மாடசாமிக்கு பொல்லாத மாடசாமி இல்ல, பண்ணி பரம்பணி அதாட அவர் தலவா மாடம் இல்ல, தக்கன் தலவாய் மாடம் இல்ல. ஆனா அவருக்கு நேந்தா வழி எல்லாம் போயிரும். சொன்ன மாதிரி இப்ப தாசிக்கு வைத்த வழி நேர்ந்து விட்டா ஒரு பண்ணி நேர்ந்து விட்டா பண்ணி சரியான பண்ணி வளர்ந்து வருது. மொக்காமுன்னு இருக்கு. ஆமா தோகம்னு அந்த பண்ணி வளர்ந்து வரும்போது அப்படி வளர்ந்து வரக்கூடிய போது வைத்த வழிய தீர்த்து வச்சார் மாடசாமி. இந்த மாடு தர்க்கம் தலவாய் மாடு அங்க மழை இல்லாம பஞ்சம் வேற வந்துச்சு பாத்தீங்களா? பஞ்சமாயிட்டா. பஞ்சத்துல என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன வச்சிருக்காங்க? சீனி கிழங்கு விவசாயம். சீனி கிழங்கு விவசாயம். காரேஸ்வரியில சீனி கிழங்கு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பஞ்சத்திலையும். ஆமா சரி. அந்த பஞ்சத்துல சீனி கிழங்கு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. தாசி மாடசாமி தலவா மாடனுக்கு நேர்ந்து விட்டாலே பண்ணி அந்த சீனி கிழங்க பூரா அடிச்சு வருது. ஒரு நாளைக்கு ஒரு பாத்தியா அப்படி அடிச்சுட்டு வருது. ஆமா சரி. பண்ணி பூரா சீனி கிழங்க அழிச்சு வருது. ஆமா. இந்த மாடசாமிக்கு நேர்ந்து விட்ட வளர்ந்து வரும் பண்ணிய அந்த பண்ணிய ஆகா இது என்ன நம்ம வயக்காடுல இருக்கக்கூடிய யாரு பிள்ளைமார் நினைக்காரு? நினைக்கக்கூடிய அம்மா. ஆமா நினைக்கக்கூடிய இடம் தானே. விவசாயத்தை பூரா அழிச்சுல அப்பா வருது. ஒரே அழிம்பு போவரா இருக்கு. ஆமா பண்ணிய விடக்கூடாது. சீனி கிழங்க பூரா அழிச்சுக்கிட்டு வருது. நித்தம்ல அழிச்சுக்கிட்டு வருது. ஆமா அப்படின்னு தலையாரிமார்களை வர சொன்னார். தலையாரி சுவாமி இந்த பண்ணிய நம்ம விட்டுறக்கூடாது, இன்னுமே விடக்கூடாது. அவன் பண்ணிய குத்தி கொன்றுங்கன்ட்டார். அது யாருடைய பண்ணி? என் தலவா மாடனுக்குள்ள நேர்ந்து விட்டுருக்கு. இருக்காரே மணி மண்டபத்துல தர்க்கன் தலவாயி அவருக்குள்ள கரும்புல்லா. அதான கொல்லலாமா? என் மானை விடுவானா? இவர் சொல்லிட்டாரு சொல்லமுத்து பிள்ளை பண்ணிய கொன்றுங்க பண்டார். அறிக்கை விட்டாச்சு. வேலுக்கம்பு கையிலே எடுத்து விரட்டி வாரார்கள். ஐயா பண்ணியத்தான் விரட்டி வரும் வேளையிலே மாடசாமிக்கு நேர்ந்து விட்டு அழகுடைய பண்டியது அங்க ஓடி வருகுதையா மாடசாமி கோவிலிலே காரணங்கள் நடக்குதானா? மாடசாமி கோவிலிலே என்ன காரணங்கள் நடக்குதானா?
காவலுக்கு இருக்கக்கூடிய தலையாரிய கூப்பிட்டுட்டாரு. தலையாரிய அழைத்தார். ஐயா இந்த பன்னிய கொன்றுங்க, அந்த பன்னிய அன்னைக்கு குத்தி கொன்றுங்க அப்படின்ட்டாரு. தலையாரிமார்கள் வேல்கம்பை எடுத்து வேல்கம்பை கையில எடுத்து பன்னிய விரட்டி வராங்க. தாறு மாறா ஓடி வருது. பன்னி வயல்ல இருந்து ஓடியாடுது. ஆமா, அப்படி விரட்டி வரும்போது வருகின்ற போது ஓடியே போய் மாடசாமி கோயில்ல போய் படுத்துக்கிட்டு மாடசாமி கோயில்ல போய் முன்ன போய் படுத்துட்டு காவலர்கள் பார்த்தார்கள். பன்னியை விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலாமே. கோயில் முன்ன வந்து சாமி முன்ன படுக்க தாசி நேர்ந்து விட்ட பண்ணி அது மாடசாமிக்குள்ள நேமசக்கடா கரும்பு. ஆமா, கொல்லலாமா? அந்த பண்ணி கோயில் முன்ன வந்துட்ட அப்படியே வேல் கம்ப வச்சு குத்திட்டார்கள். ஒரு ஏந்தினாரு. அப்படி மாடசாமி பாத்துக்கிட்டே இருக்காரு. அம்மா அவர் முன்ன நடக்கும்போது பார்க்கத்தானே. இதுக்கு காரணம் யாரு? சொல்லமுத்து பிள்ளை தானே கொல்ல சொன்னாரு. சொல்லமுத்து பிள்ளை தானே ஆர்டர் போட்டாரு. எனக்கு நேர்ந்து விட்ட பன்றி பன்றியே இந்த கரும்பு சொல்லமுத்து பிள்ளை கொல்ல சொல்லிட்டாரு. ஒன்னிய குத்த சொல்லிட்டாரு. ஆனா தலையாரிய விட்டுருவேன். சொல்லமுத்து பிள்ளைக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கானே நல்லமுத்து. நல்லமுத்து பிள்ளை அவரை பழி தீர்ப்பேன். நான் இதே மாதிரி குடலை பிடிக்க மாலை போடுவேன். என்னுடைய வாசல்ல வந்து படுத்த பண்ணிய எப்படி வாங்கியிருக்க? குடலை குத்தி வாங்கியிருக்க. வேல் கம்பிட்டு குத்திட்டேடா. உன் பிள்ளைய விடுவனா? விடவே மாட்டேன். பாரு இப்ப நல்ல முத்த. நல்ல முத்த பாரு. நான் என்ன பார்த்தார் என் தலவா மாட. என்ன நினைக்கிறார் ஐயா? என்ன நினைக்கிறார் அம்மா? நல்லமுத்து பிள்ளையுடைய மகள். பிள்ளையுடைய மகள் நல்ல முத்த. நல்ல முத்தை பழி வாங்கணும் என்று எங்க வருகிறார் ஐயா? எங்கே வருகிறார்கள் ஐயா? காரேஸ்வரி ஊராதிலே நல்ல முத்து பிள்ளையை பழி நல்ல வாங்கவே வாராரு மாடசாமி. மாடடைக்கு மாடடையா, மாடடைக்கு எந்த அளவ மாட மாறாரையா. அந்த நல்ல முத்து பிள்ளையாவர் பாளையம் கோட்டையிலே படித்து வார நல்ல முத்து பார்த்தாரே தலவம்மாடே தலையாரி போல வடிவம் கொண்டு செவ்வாய்க்கிழமையிலே நல்ல முத்து அழைச்சல்லவோ எங்க வாராரா அவர் குன்னத்தூர் ஒத்தகி குன்னத்தூர் நல்ல முத்து அழைச்சி வாரா. இந்த தலவா மாட எப்படி வாராரு? அவர் மாடசாமி போல வந்தாரு. வரல ஆத்தாடி. இந்த சொல்லமுத்து பிள்ளைக்கு கணக்கு பிள்ளையா இருக்காரு தலையாரி. சிதம்பரத்து அவரு. அவரை போல வடிவமெடுத்தாரு. என் மாடசாமி வடிவமெடுத்து சொல்லமுத்து பிள்ளை அவருடைய மகன் நல்ல முத்து பாளையங்கோட்டையில ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைய கூப்பிட வராரு. கூப்பிட வருகின்றார். தலையாரி போல வடிவம் எடுத்தார் என் மாடசாமி. ஐயா உங்க அப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு, வாங்க. உங்க அப்பா உங்களை கூட்ட சொல்லியிருக்காரு, என் கூட வாங்க. உடனே வந்துட்டா நல்ல முத்தும். செவ்வாய்க்கிழமையில காலை 11 மணிக்கு பள்ளியில இருந்து அழைத்து நேர எங்க கூட்டிட்டு வர்றாரு? வீட்டுக்கு வரல, குன்னத்தூர் பொத்தையில. குன்னத்தூர் பொத்தையில ஒரு ஆலமரத்துக்கு நிலையில இல்ல, ஆலமரம் ஒன்று இருக்கு. ஆமா, இந்த நிழலாட்டமா இருந்துட்டு போமே, செத்த விளையாண்டுட்டு போமே. சித்திரை மாசம் சரியான வெயிலு. சொல்லமுத்து பிள்ளை நல்ல முத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப அவர் சொல்லுதாரு, என்ன சொல்லுதாரு? ஐயா இதுல ஊஞ்சல் கட்டி விளையாடலாமா? ஊஞ்சல் கட்டி விளையாடலாமா? ஐயா நல்ல முத்து பிள்ளை இந்த குன்னத்தூர் பொத்தையில ஆலமரத்து வெயிலுக்கு கொஞ்சம் இளப்பாரி போவோம். ஆனா இதுல அழகா ஊஞ்சலும் ஆடலாம், பாத்துக்கோங்க. ஊஞ்சல் ஆடதுக்கு இந்த கம்பு நல்லா இருக்கு ஐயா. அப்படியா? அப்படின்னு ஊஞ்சலை கட்டி கொடுத்தாரு. ஆலமர விழுத பிடித்து என் சிதம்பரத்தை எவ்வளவு போற இருந்தாரு தலவாமாட. முதல்ல ஆடுதாரு. ஆமா, அவர் முதல்ல ஆடினாரு. ரெண்டாவது அவரை தூக்கி வச்சு நீர் ஆடும். சொல்லமுத்து புள்ள ஆடணுங்க. அவதான புள்ள ஆடுவான்.
ஆமா தலவா மாடனை போல மாடனை போல என் ஆண்டவன் வடிவம் எடுத்து ஆலமர விழுத பிடித்து ஊஞ்சல் ஆடும் போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? ஆள நல்ல மரமாதி ஊஞ்சல கட்டி நல்ல முத்த ஆட்டி வாராரு. தலவா மாட ஆட்டும் போது அவர் வேகமா ஆட்டுதாரு. சொட்டைய போட்டல்ல விழுதோடு இழுக்கிற வேலையில் நல்ல முத்த கொன்றாரு. நல்ல முத்த கொன்றாரு. அழகுடைய தலவா மாடு நல்ல முத்த கொண்டாரு. நல்ல முத்த கொண்டாரு. அழகுடைய தலவாய் மாடு வேகமா ஆட்டும்னாரு பாருங்க. நல்ல இழுத்து வேகமா ஆட்டும் போது கழுத்துல ஒரு சொட்டையை போட்டு விட்டுட்டாரு. போட்டு இறுக்கி நல்ல முத்து பிள்ளைய தலவா மாடம் கொன்றார். அப்படி கொன்னுட்டு அவர் மறுபடியும் என்ன வடிவம் எடுத்தார் தெரியுமா? என்ன வடிவம்? இந்த தலவா மாட சாமி சப் இன்ஸ்பெக்டர் போல வடிவம் எடுக்கார். இன்ஸ்பெக்டர். ஆமா, ஏன்னா அங்க போய் ஜாதி சொல்லணும்னா பிள்ளை இறந்ததை யார் சொல்லுவா? அம்மா பிள்ளையாள்கிட்ட போய் சொல்லணும்ல. தலவா மாடம் நம்ம தான் கொண்டிருக்கோம். ஆமா, இதை யாரு பார்த்தா யாரு போய் சொல்ல போற? அப்ப நம்மளே போவோம். நம்மளே போய் அவர்கிட்ட சொல்லும். அதான் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போல வடிவம் கொண்டார். சப் இன்ஸ்பெக்டர் வடிவம் எடுத்து வருகின்றார். அப்படி வடிவம் எடுத்து கொண்டு காரேசரி ஊருக்குள்ள எங்க வராரு பாருங்க. எங்க வருகின்றார்? காரேசரி ஊர் அதிலே அழகுடைய வாராரு. அழகுடைய தலவா மாட சப் இன்ஸ்பெக்டர் போல வடிவம் நல்ல கொண்டல்ல ஊருக்குள்ள வாராரு. காரேசரி ஊர் அதிலே காரேசரி ஊர் அதிலே அழகுடைய வந்தல்லவோ பாதையா வராரு. வருகின்றார். அங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கார். யாரு தெரியுமா? யாரு? ஐயா அம்பலக்கோனார் பூவக்கோனார். ஆமா, அவர்கிட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா உங்க ஆடு மாடுகளை நான் பாத்துக்கிடுதேன். நான் மேய்த்து கொள்ளுறேன். நீங்க போங்க உங்க ஊர்ல சொல்லமுத்து பிள்ளை மகன் நல்ல முத்து அவரு செத்துட்டார் தூக்கு போட்டு. குன்னத்தூர் பொத்தையில நாண்டுகிட்டு நின்ட்டாம்பா. ஆமா, நீங்க போய் சொல்லுங்க ஐயா. நீங்க போய் செய்தி சொல்லுங்க. ஆமா, தூக்கு போட்டு மாண்டுட்டார். மாண்டுட்டான். இந்த விவரத்தை சொல்லமுத்து பிள்ளைடம் போய் சொல்லும். அம்பலக்கார் பார்த்தார். யார இவரை தெரியலையே. அப்ப போலீஸ்னா கொஞ்சம் பயம் இருக்கும். பாத்தீங்க, கடுமையா பயம் இருக்கும். யூனிஃபார்ம் பார்த்தாலே. ஆமா, அவருக்கு ஒண்ணுமே ஓடல. ஐயா உண்மைதானா? உண்மைதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் அது வரை பாத்துக்கிடுத. நீங்க போங்க. நீங்க போயிட்டு வாங்க, உங்க ஆடு மாடை நான் பாத்துக்கிடுத. ஆமா, உங்க ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காது ஐயா. நான் நின்னு மேய்க்க ஆடுகளை சீந்தாமல் நான் பாத்துக்கிடுதேன். அம்பலக்கோனாரிடம் சொன்னார். பார்த்தார். சுடலைமுத்து பிள்ளையிடம் போய் அங்க எடுத்துரைக்கும் போது சுடலைமுத்து பிள்ளை குடும்பத்தார் பார்த்தார்கள். ஐயா கதறி நல்ல அழுதல்லவோ குன்னத்தூர் ஒத்தையிலே பிள்ளைய பார்க்கும் போது ஆலமர விழுததிலே கழுத்துல சொட்டைய போட்டல்லவோ அருமமாக நல்ல முந்து அவன் மாண்டி மடைந்தாலையா மாண்டி மண்ணோடு வாஷந்தரையா அவன் மாண்டி மறிந்தாலையா மாண்டி மறிந்தாலையா மரண லோகம் செய்தாலையா மாண்டு மடிந்தார். உடனே பார்த்தார்கள். யாருக்கும் தெரியாம யாரு சொல்லமுத்து பிள்ளை
சொல்லமுத்து பிள்ளை நம்ம மகனை அடக்கம் செய்யணும். அடக்கம் பண்ண வேண்டும். அரசாங்கத்துக்கு தெரியாமல் தெரியாமல் அடக்கம் செய்தார்கள். செவ்வாய்க்கிழமை தலவா மாட சப் இன்ஸ்பெக்டர் போல எல்லாம் வடிவமெடுத்து வந்தாரு. அடக்கம் செஞ்சாச்சு. ஆமா. ஆனா அவர் விடுவாரா? அது எப்படி விடுவாரு? அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி அடக்கம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு நேர வாராரு. நேரா வீட்டுக்கு போறாரு. ஆமா. ஐயா நீங்க எப்படி அடக்கம் செய்யலாம்? அந்த மாதிரி உங்க பையன் இறந்து போனாலுமே நீர் எப்படி அடக்கம் பண்ணாரு? அதானே அப்படின்னு அங்க போய் கேட்க போறாரு. கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர் போல. இங்க மூட்டத்துல பிணம் வேவுது. யாரு? நல்ல முத்து. அதான செவ்வாய்க்கிழமை என் தலவா மாடம் பார்த்தாரு. ஐயா தலவா நல்ல மாடு சாமி அடக்கமது செய்யும் போது பார்த்தாரு தலவா மாடு மூட்டத்தையும் உழைக்காரு. பிரேதத்தை கைப்பற்றி அவர் சப் இன்ஸ்பெக்டர் போல் வடிவம் கொண்டு பிள்ளைமார் வீடாதீடு பிள்ளைமார்கள் வீடாதீடு எங்க தலவா மாட மாறாரு. விடுவாரா? அரசாங்கத்துக்கு தெரியாம அடக்கம் செஞ்சாச்சு. செவ்வாய்க்கிழமை தலவா மாடம் பார்த்தாரு. மீண்டும் சப் இன்ஸ்பெக்டர் போல வடிவம் கொண்டு அரசாங்கத்துக்கு தெரியாம எப்படி அடக்கம் செய்வேன் என்று மூட்டத்தை உழைச்சி பிரேதத்தை எடுத்து பிரேதத்தை கைப்பற்றிட்டாரு. இந்த சுடலமுத்து பிள்ளையும் விடல. நீ தெரியாம அடக்கம் பண்ணதுனால உன்னைய தூக்குல தொங்க போடணும், உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போயிட்டார். அப்படி சுடலைமுத்து பிள்ளை மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சாச்சு. சுடலைமுத்து பிள்ளை குடும்பத்தார் எல்லாம் கவலையோடு இருக்கிறார். கவலைப்படத்தானே செய்வாங்க. கொலை வழக்குல சிக்க வைத்தார். இப்படியாக அழுது புலம்பிக் கொண்டிருக்க ஆனா இந்த காரிசரி ஊரில் யாதவர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாதவர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? என்ன நினைக்கின்றார்கள்? ஆகா என்னமோ யாதோ தெரியலையே இந்த பழி வாங்கினார்கள் பிள்ளைமார்கள். நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது. ஆமா அப்படின்னு அங்க இருந்து புறப்பட்டார்கள். அங்க இருந்து புறப்படுதாங்க. நம்ம மாடசாமி வேலைதான் அவர்தான் கூட்டு வர்றாரு. ஆமா பழிக்கு பழி வாங்கிட்டாரு. அதனால இங்க இருக்க கூடாது, இங்க இருக்க கூடாது. காரிசரி ஊர்ல இருந்து கொண்டு 1000 வீட்டு யாதவர்களும் 1000 வீட்டு யாதவர்கள் காரிசரி ஊர்கள் நம்மளோட ஊராதீடு மாட நல்ல சாமியும் தான் நல்ல முத்த பழி வாங்கி வாராரு மாடசாமி அப்படின்னு 1000 வீட்டு யாதவர்கள் 1000 வீட்டு அழகுடனே புறப்பட்டாரு. இதுக்கெல்லாம் யாதவர் தான் காரணம். பழி வாங்கணும் நினைத்தார். அப்பதான் அந்த 1000 வீட்டு யாதவர் பார்த்தாங்க நம்ம மாடசாமி வேலை இது நம்ம வேலை சாமி வேலை. ஆமா பழி தீர்த்துட்டாரு. ஆமா அவர் பண்ணிய கொன்னாரு, அவர் பிள்ளைய பழி வாங்கினாரு. ஆனா இன்னுமா நமக்கு காரிசரி வேண்டாம், நமக்கு வேண்டாம். இங்க வந்து ஆளுநர் இருக்கும்போது அங்க எப்படி இருக்க முடியும்? இங்கதான் இவ்வளவு ஆடாமரமா இருக்குமே. அதான குட்டி சொல்லணும். பார்த்தார்கள் 1000 வீட்டு யாதவர்கள் காரிசரி ஊர் கடந்து குட்டி கூடு தேவதைகளோடு 1000 வீட்டு யாதவர்களும் அப்படி சுவாமி எங்க வருகிறார் பாருங்க. எங்கே வருகிறார்கள்? காரிசரி ஊர் கடந்து காரிசரி ஊர் கடந்து 1000 வீட்டு யாதவர்கள் அரச குளம்பாதையாக பல்லல் புது குளம் வழியாக தேர்க்கங்குளம்
கடந்து எங்க வாராரா ஆயிரம் வீட்டு யாதவர்கள் பழனி அப்பாபுரம் பாதையாக கட்டாரிமங்கலம் வழியாக தில்லக்குறிச்சி வழியாக அங்கிருந்து பயணமாகி செட்டிக்குள வழியாக எப்பர் வளவு வந்து அங்கிருந்து பயணமாகி அழகுடனே வாராரே அங்கிருந்து பயணமாயே அங்கிருந்து பயணமாயே யாதவர் வாராரே அந்த காரிசரி ஊர் கடந்து ஆயிரம் வீட்டு யாதவர்கள் வரும்போது ஆயிரம் வீட்டு யாதவர்களும் வரக்கூடிய போது அப்படி வரக்கூடிய போது அவர்களுடைய தியாபதையை கொண்டு வரார்கள் கொண்டு வரார்கள் என் கழிவுகம் ஐயன் சாஸ்தா ஐயனுக்கு மையனான சாஸ்தா சுந்தராட்சி சுந்தராஜி ஏ பேச்சி சப்பானி மாடே சப்பானி மாட மாடத்தி மாடத்தி என் மாடனிக்கு மாடன் தலவா மாடே தலவாய் மாட முண்ட சுவாமி ஆகிய தேவதைகளோடு சுந்தராட்சி சுந்தராஜி ஆதாடி ஓட்டுக்கொண்டு காரிசேரி ஊர் கடந்து அரச குளம் பாதையா எங்க வரார் பாருங்க எங்கே வருகிறார்கள் ஆதாடி ஓட்டல்லவோ காரிசேரி ஊர் கடந்து கலியுகமையன் சாத்தாவோடு அம்மை தேவி சுந்தராட்சி தாயான பேச்சியோடு சப்பானி மாடனும் மாடனல்ல மாடத்தியும் தலவானல்ல மாடனோடு முண்ட சாமி வாராரை ஆதாடி ஓட்டுக்கொண்டு காரிசரி ஊர் கடந்து ஆட்டநல்ல பாட்டத்தோடு அரச குளம் பாதையாக எங்க வாரார் மல்லல் புதுகுள வழியாக தெற்கங்குள வழியாக பழனியப்பாபுர வழியாக கட்டாரி மங்களம் அந்த நல்ல பாதையாக இல்லை குறிச்சி பாடுவிட்டு அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து வாராரை யாதவர்கள் அங்கிருந்து பயணமாயே வாராத யாதவரோ கட்டாரி மங்களம் அழகுடனே தனைக்கட தில்லை குறிச்சி பாதையாக இந்த பாதையாக செட்டிக்குளம் வழியாக நெல்லையப்பர் வளவு வந்து அந்த நல்ல பாதை விட்டு எங்க வாராங்க ஆட்ட நல்ல பாட்டத்தோடு கழுங்கு வந்தல்ல ஆகாடி ஓட்டுக்கொண்டு மாடரிக்கு மாடசாமி வாராரையா மாடஜோமி வராரே அந்த பள்ளங்கிடரு வந்தல்லவோ கழுங்கு தனை கடந்து கிருஷ்ணபெரி வந்தல்லவோ உரம்பு வந்தல்லவோ ஆட்டிலையுணல்ல நாடு நாவலர்கள் நாடு ஓடமள பொழியு நாடு குளிந்ததண்டல் வீசுநாடு காணமையில் விரித்தாடு கண்டு கொண்ட மாணிக்கத்தில் கண்டு கொண்ட மாணிக்கத்தில் ஆயிரம் வீட்டு யாதவர்கள் காரிசரி ஊரிலே இருந்து ஆடு மாடு ஒண்டாடி உள்ள குட்டி கூடோடு தேவதைகளையும் தூக்கி கொண்டு ஆயிரம் வீட்டு யாதவர்களும் ஏ சுவாமி மாடசாமியோடு தலவா மாட சுந்தராஜி பேச்சி ஜப்பானி மாட மாடத்தி முண்ட சுவாமி தேவதைகளையும் தூக்கி கொண்டு காரிசரி ஊர் கடந்து அரச குளம் பாதையாக மல்லல் புதுகுளம் தேர்க்கன்குளம் வந்து பழனியப்பாபுரம் கடந்து கட்டாரிமங்கலம் பாதையாக தில்லக்குறிச்சி வந்து பாடு வந்து அங்கிருந்து பயணமாகி செட்டிக்குளம் நெல்லையப்பர் வளவு அப்படி வந்து அங்கிருந்து பயணமாகி அந்த தேவதைகளோடு பள்ளங்கிணறு கழுங்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணபுரி முரம்பு வந்தார்கள் வந்து காணமையில் விரித்தாடு கண்டுகொண்டான் மாணிக்கம் இந்த இடத்திலே நமக்கு நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டுமே என்று
என் தாய் முத்தாரம்மாள் குடிகொண்டிருக்கிறாள் இருக்கின்றார். கண்டு கொண்டா மாணிக்கத்தை அரசால வந்தாளே வந்தாளே ஊருக்கு சுத்தி வட்டார பொட்டலில அம்மாளா காட்சடிக்கக்கூடிய தெய்வம் முத்தாரம்மா. முத்தாரம்பிகையால் என் முத்தாரம்மனை வணங்கி வணங்கி கொண்டு என் மாடசாமிக்கு நல்ல இடத்துல நிலையம் போட வேணுமே என்று வேணுமே என்று அம்மாளை வணங்கி கொண்டு குண்டாங்கர விலை குண்டாங்கர விலை அவர் அமர்ந்த இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் குண்டாங்கர விலை. எப்படி அமர்ந்திருக்காரு பாருங்க, கோட்டை கட்டி. ஆமா அதில்ல சாமி கோட்டை கட்டி குடி கட்டுதாரலமா. அதாட கண்டு கொண்டா மாணிக்கத்தை அமர வைத்த இந்த ஆண்டவனாகப்பட்ட மாடனுக்கு மாடன் தலவா மாட. தலவா மாட 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவா மாடனா மாட்டு முகத்தோடு பிறந்த பிள்ளை. தலவா மாடன் தான் 1008 மாடனுக்கு மாடன். அவர் தான் இந்த 1000 வீட்டு யாதவருக்கு காவல் தேவதையா. காவல் தேவதையா இந்த இடத்துல அமர்ந்து நிலைய வாங்கணும்னு எங்க இருந்து எங்க வந்திருக்காரு பாருங்க. அம்மா எங்க இருந்து எங்க வந்து உட்கார்ந்திருக்காரு. முத்தாரம்மனை வணங்கி குண்டாங்கர விலையிலே என் தலவா மாடனாக அமர்ந்தார். இந்த யாதவர்கள் இந்த இடத்தை நல்லதொரு நாள் பார்த்து தலவா மாடசாமிக்கு ஒரு பீடம். அது மட்டும் இல்ல என் சாத்தாவோடு சாத்தாவுக்கு எங்க போட்டிருக்காங்க குளத்தாங்கற. அவரையும் சாத்தாவுக்கு அங்க நிலையம் போட்டாச்சு. அதானே இங்க சுந்தராட்சி இருக்கா பேச்சி மாடத்தி முண்டசாமி அந்த தேவதைகளுக்கெல்லாம் இங்க நிலையம் போட்டாச்சு. இங்க குண்டாங்கர விலையில நிலையம் போட்டாச்சு. ஆமா என் தலவா மாடசாமியுடைய ஆலயம் என்று பேர் கொடுத்து யாதவர்கள் அன்று முதல் அங்க இருந்து என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே அந்த இடத்தை அவருக்கு நாள் பார்த்து நிலையம் போட்டு அமைத்தார்கள். அன்று வரை இன்று வரை என் சாமிக்கு குண்டாங்கர தலவா மாடன் என்று பேரிட்டு கோவில் கட்டி குடை கொடுத்து வில்லோடு முரசோடு நடத்தி வருகின்றார். இந்த யாதவர்களை எங்கு சென்றாலும் எங்க இருந்து அவர் நினைச்சாலும் தெரிந்து அருள் கொடுப்பார். என் மாடசாமி அருள் புரிவார். நாடு அதாவது நடுகாட்டு தியாகி யாதவர் குலத்தை காக்க வந்து அமர்ந்தவர். குடை கொடுத்து வரக்கூடிய மக்களையும் கண்டு கொண்டா மாணிக்கத்தை ஆண்டு வரக்கூடிய யாதவர் பெருமக்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு. அள்ளி கொடுக்க போய் தானே அவருக்கு கொடை நடக்கு. அள்ளி கொடுக்க போய் தானே சொந்த கொடை நடக்கு. அவங்களும் சாமியை மறக்க மாட்டேங்காங்களா ஐயா. பம்பாயில இருந்தாலும் சரி ஐயா தலவா மாடருக்கு கொடனங்க வந்தாவணும். மாடசாமிக்கு கொடனா உடனே இங்க வந்துருந்தாங்க. அவருக்கு சொந்த கொடை நேமச கொடை கொஞ்சமா நெஞ்சமா. எவ்வளவு கொடை இருக்கு. அதாட ஐயாவுடைய அருளாடை குடை கொடுத்த மக்களையும் அவர் கோவில் சொந்த வரிகாரர்களையும் யாதவர் பெருமக்களையும் இன்று போல் என்றும் இன்னும் வட்டி பெருகி வரி பெருகி வாழையடி வாழையாக என் குண்டான்கிற விலையிலே அமர்ந்து யாதவர் பெருமக்களை காக்க வந்தவனே இந்த தலவா மாடசாமியுடைய அருளாலே அவர்களும் வாழ்க நாமளும் வாழ்க எல்லா மக்களும் வாழ்க வட்டி பெருகி வாழையடி வாழையாக இதுபோல என்றைக்கும் வாழ்க என் ஆண்டவன் தலவா மாடசாமி இங்கே பாதுகாத்து வருகிறானே அருள் புரிந்து வருகின்றாரே. காணமையில் வெறித்தாடு கண்டு கொண்டா மாணிக்கத்தை காக்க வந்தவரே காவல் தெய்வமாக இருப்பவரே அள்ளி கொடுக்கும் திருநீருக்கு ஆபத்து வந்து விடாமல் என் ஆண்டவன் அருளாடு காவல் தெய்வமாயிருப்பவனே என் ஐயா தலவா மாடனுடைய அருளாளே மாடனுடைய கிருபையாலே ஆயர் குலத்தை காக்க வந்தவனே என் மாடனுக்கு மாடனையா தலவா மாடசாமி குண்டாங்கர விலையிலே அமர்ந்தவனே என் சுந்தராட்சி சத்ராவி முண்டோடு பேச்சியுமாக என் அம்மாள் மாடத்தி உன்னுடைய அருளாலே ஆயர்குல மக்கள் வாழ்க வட்டி பெருகி வாழையடி வாழையாக வாழ வைக்க வந்தவனே என் ஐயா உன்போல் தேவதை உண்டா ஆயிரத்தெட்டு மாடனுக்கு என் அண்ணாவி தலவா மாடனாக அவதரித்தவனே அள்ளி கொடுப்பாய் என் ஆண்டவா ஊரு மக்களை வாழ வைக்க வந்தவனே என் ஐயா தலவா மாட சுவாமி தலவா மாட சுவாமி
தர்மத்தை காக்க வந்தவடே என் ஐயா தளவ மாடசாமி உன் புகழ் ஓங்க உலகமெல்லாம் பாட ஐயா உன்னுடைய அருளாலே ஊர் மக்களுக்கு கல்யாண வாழலாக காற்று வருவார். ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முந்து சிங்கோ ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முந்து சிங்கோ ஆயர்குல தங்கோ ஐயா அழகு முந்து சிங்கோ ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முந்து சிங்கோ அவர் கோகுல தங்கமடி கோனார்குல சிங்கமடி கோகுல தங்கமடி கோனார்குல சிங்கமடி ஆயர்குல தங்கமடி அழகு முத்து சிங்கமடி ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முத்து சிங்கோ ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முத்து சிங்கோ ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முத்து சிங்கோ கட்டாரங்குளமதியில பிறந்து வளர்ந்த தங்கம் பாரி கட்டாரங்குளமதியில பிறந்து வந்த செல்வதே வெள்ளையன விரட்டி அடித்து வீர போரு முறிந்தாரா வெள்ளையனை விரட்டுவதற்கு வீர போரு முறிந்தாரா ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முத்து சிங்கோ ஆயர்குல ஆயர்குல தங்கோ ஐயா அழகு முத்து ஆயர்குல தங்கோ நம்ம அழகு முத்து சிங்கோ அவர் மாசில்ல தங்கமடி மாவீரன் தங்கமடி மாசில்ல தங்கமடி மாவீரன் தங்கமடி அழகுமுத்து சிங்கமடி யாதவர் குல தங்கமடி அழகுமுத்து தங்கமடி யாதவர் குல சிங்கமடி அவர் ஆயர் குல தங்கோ எங்க அழகுமுத்து சிங்கோ யாதவர் குல தங்கோ சிங்கோ ஆயர் குல தங்கோ நம்ம அழகுமுத்து சிங்கோ யாதவர் குல தங்கோ நம்ம அழகுமுத்து சிங்கோ அவர் வெள்ள குதிரையில்